எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த சர்ச்சை நம்ம திருநெல்வேலியில் இப்போது மார்க்கெட் ரோட்டில் இருக்கக்கூடிய சர்ச்சை. திருநெல்வேலியில் பல பில்டிங்கு பழைய அடையாளங்களை பற்றி நம்ம தெரிஞ்சிருப்போம். இந்த சர்ச்சை பற்றியும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இந்த சர்ச்சில் ஒரு கட்டிடமைப்பு இருக்குது பாரு, இது பிரம்மாண்டத்தின் உச்சன்னு சொல்லலாம். எனக்கு ஒவ்வொரு தடவை பார்க்கும் பொழுதும் அந்த பிரமிப்பை ஏற்படுத்துகிற மாதிரியே இந்த கட்டிட அமைப்பு இருக்கும். இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது நம்ம திருநெல்வேலியில் உள்ள ஆளா வெளியுள்ள ஆளான்னு தெரியல. அதை பற்றி தகவல் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளே போனாலே அண்ணாந்து கூட பார்க்க முடியல அந்த கட்டிடத்தை. அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டிடத்தை இந்த சர்ச்சை வடிவமைச்சிருக்காங்க. வுட்டில் பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. கதவுகளாக இருக்கட்டும், அவங்கள ஆர்ச்சாக இருக்கட்டும், அப்புறம் அங்குள்ள சிலைகளை வடிவமைச்ச அந்த ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அந்த வுட்டோடைய அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய கட்டிடக்கடையை பிரதிபலிக்கிற மாதிரியே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குங்க. அதனால தான் நான் ஒரு விரிவான ஒரு வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டேன். நான் என்னமோ தெரியல, அங்கே உள்ளே போனாலே நமக்கு அந்த சர்ச்சோட அமைப்பு மனசுக்குள்ளே பல நல்ல எண்ணங்களை தூண்டுற மாதிரியே இருக்குது அந்த அமைப்பு. கண்டிப்பாக இதோடைய பற்றிய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷனில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த சர்ச்சை போய் பார்க்கணும், அதனுடைய அமைப்பை பார்க்கணும், எப்படிலாம் கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். நல்ல ஒரு விசாலமான அமைப்பில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஹைட்டில் இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஹைட்லேயும் அந்த லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, அப்புறம் சவுண்ட் சிஸ்டம், அங்கங்கே விண்டோ அமைப்பு, அதுக்கு ஒரு டிசைன், சொல்லிகிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் பேசின ஆசையாக இருக்குது. ரொம்ப பேசினாலும் உங்களுக்கு ரீச் ஆகாது. அதனால் ஒரு சின்ன வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாளையங்கோட்டை போனீங்கன்னா, நெல்லையிலேருந்து வெளியூரில் வசிக்கக்கூடிய மக்கள் திருநெல்வேலி வந்தீங்கன்னா கண்டிப்பாக சர்ச்சை போய் பாருங்கள். மிக அருமையான கட்டிடக்கலை அமைப்போட கூடிய ஒரு பிரம்மாண்டமான படைப்பு. நம்ம நெல்லையோட முக்கியமான அடையாளமாகவும் மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அருமையான படைப்பு.